Hare Krishna, Srimad Bhagavatam, Canton number 1, chapter number 17, ஸ்லோகா number 6. இதனோட தலைப்பு கலி பெற்ற தண்டனையும் பரிசும் அப்படின்ட்டுருக்கு. எஸ் துவாம் கிருஷ்ணே கதே தூரம் சக காண்டீப தன்பனக தன்பன சோச்யோசி அசோஷ்யான் ரகசி பிரகரன் பதம் அர்ஹசி யஸ்த்வாம் கிருஷ்ணே கதே தூரம் சக காண்டீப தன்பனா சோச்யோசி அசோஷ்யான் ரகசி பிரகரன் பதம் அர்ஹசி. அயோக்கியனே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் காண்டீவ வில்லை ஏந்திய அர்ஜுனனும் மறைந்துவிட்டதால் குற்றமற்ற ஒரு பசுவையும் நீ அடிக்க துணிந்தாயா? அதை மறைவான ஓரிடத்தில் அடிப்பதால் நீ குற்றவாளி என கருதப்பட்டு கொல்லப்பட வேண்டியவனாக இருக்கிறாய். இப்போ அந்த கலி புருஷனா வந்தான் இல்லையா, ஒருத்தன் சூத்திரன் போல உடம் இருந்தாலும் ராஜா போல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தான். அவன் என்ன பண்ணான்? பசுவை அடித்து துன்புறுத்தினான். ஒரு தடவை பரீட்சைத் வேட்டையாட வந்திருக்கும் போது இந்த மாதிரி மாறு வேடத்தில் வந்திருக்கும் போது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு மறைவான இடத்துல நீ ஒரு பசுவை வாயில்லாத ஜீவனை போட்டு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஏன்னா நீ அயோக்கியன், ஏன்னா பகவான் இங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாருன்ட்டும் காண்டீவ வில்லை ஏந்திய அர்ஜுனனும் மறைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுறியா, யாரும் உன்னை கேட்கறதுக்கு இல்லைன்னு அப்படின்னு சொல்லி நீ பசுவை தீங்கற்ற மிருகங்களை மறைவான கசாப்பு கடைகளில் விற்றுவிட நீ திட்டமிடுகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு விட்டு நீ அதை விட்டுலாம் நீ திட்டம் போட்டுட்ருக்கியா? குற்றமற்ற ஒரு குழந்தையை தனியான இடத்தில் கொல்லும் ஒரு கொலைகாரனைப் போல கசாப்பு கூடங்களில் இத்தகைய கொலையை செய்பவர்கள் பரீட்சித் மகாராஜனின் கருத்துப்படி மரண தண்டனை அளிக்க வேண்டியவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் துவாம்பா மிருணாலா தபல பாதை ஞான பதாச்சரன் விஷரூபேன கிம் கச்சித் தேவோ நா பரிகேதயன். இப்போ என்னன்னா, பிறகு அவர் யார்? அவர்னா பரீட்சித் மகாராஜன் எருதை பார்த்து கேட்டார், நீ யார்? நீ வெண்தாமரையைப் போல் வெண்மை நிறம் கொண்ட ஒரு எருதா அல்லது தேவனா? 3 கால்களை இழந்து ஒரே காலுடன் நீ நடமாடுகிறாய். நீ ஒரு எருதுவின் உருவில் இருந்து கொண்டு எங்களுக்கு துன்பம் விளைவிக்கும் ஒரு தேவனா அப்படின்னு கேட்குறாங்க. நீ 3 கால்களையும் நீ இழந்து நிற்கிறியேன்னு சொல்லிட்டு எருதை பார்த்து அவர் கேட்குறாரு. எருதின் 3 காலங்களையும் அப்படியே வெட்டிட்டான். அது ஒற்றை கால்களையும் இழந்து ஒரே ஒரு காலோடு அதை நிற்கிதான். அதை வச்சு அது கேட்குறாரு, நாஜாது கௌரவேந்தரானாம் தோர்தண்டா பரிரம்பிதே பூதலே நூ பதந்தி அஸ்மின் வினேதே பிராணினாம் கசக. அப்படின்னா என்னென்னா, குருவம்சத்து அரசர்களின் கரங்கள் நன்கு பாதுகாக்கப்பட்டு வந்தோர் ராஜ்யத்தில் கண்களில் கண்ணீருடன் நீ துக்கப்படுவதை இப்பொழுதுதான் முதல் முறையாக நான் காண்கின்றேன். ஏன்னா குருவம்சத்தில் இந்த மாதிரி யாருமே மன்னர்கள் இருந்ததில்லை. பாதுகாப்பு தான் அவங்க கரங்களால் செஞ்சுருக்காங்க, பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இன்று வரை யாருமே அழுததில்லை அப்படின்னு சொல்லிட்டு எருதுவை பார்த்து கேட்குறாரு. இன்று வரை பூமியில் ஒவ்வொருவரும் அரசாங்கத்தின் அலட்சியம் காரணமாக ஒரு போதும் கண்ணீர் சிந்தக்கூடாது. ஒரு அரசாங்கம் சரியில்லைன்னா மக்கள் அழுவாங்க, இல்லை மிருகங்கள் அழகும். வாயில்லா ஜீவன், அதை வச்சு நீ அலட்சியம் பண்ணதுனால இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அரசால தான் மக்கள் அழுவாங்கன்றதையும் இதில் இது இப்போ கோடிட்டு காமிக்கிறாங்க. மா சௌர பே யாத்ர கசோ வியாதூதி விஷாலயத் பயம் ரோதீர் அம்பபத்ரம் தே கலானம் மயி சாஸ்திரி. சுரபி மகனே, இனிமேல் நீ வருந்த தேவையில்லை. இந்த இழிவான சூத்திரனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் பசுரூபம் கொண்ட தாயே, பொறாமை கொண்ட எல்லா மனிதர்களையும் அடக்கி ஆள்பவனாக நான் வாழும் வரை நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்தும் உனக்கு நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கலியை பார்த்து நீ தான் சூத்திரன் போல். சூத்திரன்னா என்னென்னா ஒரு அனிமலை வந்து கொன்று தின்றது, ஒரு அனிமலை வந்து இரக்கம் இல்லாமல் அடிக்கிறவனுக்கு தான் சூத்திரன்னு அர்த்தம். அந்த சூத்திரனை போல் அவனை பார்த்து நீ அஞ்ச வேண்டியது இல்லை. பசு வந்து ஒரு தாய் மாதிரி. அந்த தாயை வந்து பார்த்து யாருமே பொறாமப்பட மாட்டாங்க. ஆனால் இந்த பொறாமை கொண்ட மனிதர்கள் இந்த கலியுகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. மனிதர்களை அடக்கி வாழ்பவரான அவர் வந்து பகவான் வந்து சரி பரீட்சித் வந்து இந்த மனிதர்களை நான் அடக்கி ஆள்றேன், அந்த பொறாமை கொண்ட மனிதர்களை அது நான் இருக்கிற வரையும் நீ பயப்பட வேண்டான்னு ஆறுதல் சொல்கிறாரு. அப்புறம் வந்து இதில் சொல்கிறேன், யஸ்ய ராட்சசரே பிரஜா சர்வாஸ்த்ரயஸ்யந்தே சாத்வி ஆஷதுபிஹி தஸ்ய மத்யஸ்ய நஸ்யந்தி கிருதீர் ஆயுர்பகோகதீம் ஏஷ ராஜானாம் பரோ தர்மோஹி ஆர்த்ராம் ஆர்தி நிர்கரகம் அத ஏனம் வதிஷ்யாமி திரிகம் அசத்தமம். இப்போ என்னன்னா, தூய்மையான எருதே, ஒரு அரசரின் ராஜ்யத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தையும் துஷ்டர்களாக்கப்படும் போது எருதே, தூய்மையான எருதே, ஒரு அரசனின் ராஜ்யத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் துஷ்டர்களாக்கப்படும் போது அந்த அரசரின் நற்பெயர் ஆளுள் மற்றும் பிறப்பு ஆகியவை மறைந்துவிடும். துன்பப்படுபவர்களின் துன்பங்களை தீர்ப்பதுதான் அரசரின் முக்கிய கடமை ஆகும். எனவே பிற ஜீவராசிகளை அவன் துன்புறுத்துவதால் மிகவும் இழிவான இவனை நான் கொன்று விடுகிறேன். இப்போ வந்து ஒரு கிராமமோ நகரமோ நல்லா இருக்குன்றதுக்கு காரணம் ராஜா நல்லவனாக இருக்கணும். ஒரு அரசாங்கம் நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லவங்களாக இருப்பாங்க. இப்படி யாராவது மக்கள் வந்து அரசாங்கம் வந்து சரியில்லாதது போது தான் மக்கள் வந்து இழிவான செயல்கள்லாம் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூத்திரன் வந்து இந்த பசுவையும் எருதையும் வந்து அடித்து துன்புறுத்தணும் அப்படிங்கிறாங்க. கோ பிருஷ்தஸ் தவ பதாம் திரின் சௌரபே சதுஸ்பத மா பூவம் ஸ்த்வா திருஷ்ய ராஷ்ட்ரே ராஜ்யானாம் கிருஷ்ணானுவர்தினம். இப்போ என்னன்னா, பரீட்சித் மகாராஜ் எருதிடம் திரும்ப திரும்ப பின்வருமாறு கேள்விகளை கேட்டார். சுரபியின் மகனே, உன்னுடைய 3 கால்களை துண்டித்தவன் யார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சட்டங்களுக்கு கீழ்ப்படைந்து நடக்கும் அரசர்களின் ராஜ்யத்தில் உன்னைப் போல் இவ்வளவு மகிழ்ச்சியற்றவர் ஒருவரும் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீ வந்து இந்த மாதிரி 3 கால்கள் உனக்கு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு? நல்ல ராஜ்யம் இருக்கிற கிருஷ்ணரின் கீழ் நாங்கள்லாம் வந்து அவருடைய ஆலோசனைப்படி இந்த ராஜ்யத்தை நடத்திட்டு வரோம். அப்படிப்பட்ட ராஜ்யத்தில் நீ அலறேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்யாகி விஷபத்ரம் வா சாதூனாம் அக்ருதாகசாம் ஆத்மவைபீப்ய கர்த்தாரம் பர்த்தானாம் கிருத்தி தூஷ்ணனம் அப்படின்னா, எருதே, நீ குற்றமற்றவனாயும் முற்றிலும் நேர்மை உடையவனாகவும் இருக்கிறாய். எனவே உனக்கு சர்வ நன்மையும் உண்டாகட்டும். உன்னை அங்கவீனப்படுத்திய பிரிதாவின் புத்திரர்களுக்கு இழுக்கை உண்டாக்கியவன் யார் என்று தயவு செய்து எனக்கு சொல்லு. அவன் கால்களை யார் வெட்டினான்னு சொல்லுப்பா. பிரிதாவின் மகன்கிட்ட நான், அதான் நாங்கள் அர்ஜுனனுடைய மகனாக இருக்கோம், யாருன்னு எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஜனே நாகசி அகம் யுஞ்சன் சர்வதோஷ்யச்ச மத்பயம் சாதூனாம் பத்ரம் வா ஏவ சியாத் ஆஷது தமனே கிருதே. இப்போ என்னன்னா, குற்றமற்ற ஜீவராசிகளுக்கு துன்பம் விளைப்பவன் யாராக இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருப்பவனாக இருந்தாலும் என்னை கண்டு அஞ்சத்தான் வேண்டும். நேர்மையற்ற துஷ்டர்களை அடக்குவதால் ஒருவர் தானாகவே குற்றமற்றவர்களுக்கு நன்மை சென்று விடுகிறார். இப்போ நேர்மையற்றவங்களை தண்டிக்கும் போது நம்ம வந்து நல்லவங்களாகிடுவோம் அப்படிங்கிறாங்க. 15வது ஸ்லோகம். அநாகக்ஷு இக்ஷு இக பூதேஷு கிருநிராங்குஷக அகர்தாஸ்மி புஜம் சாக்ஷாத் அமர்த்யாஸ்மியாமி
சாங்கதம் இப்போ நீ நீ ஒரு அற்ப ஜீவராசி கலசத்துடனும் அலங்காரத்துடன் கூடிய ஒரு சொர்க்கலோகவாசியாக இருப்பினும் குற்றமற்றவர்களை துன்புறுத்துவதன் மூலமாக குற்றம் புரிந்தவனாக இருந்தால் அவன் நேரடியாக என்னாலேயே நாசம் செய்யப்படுவான் அப்படிங்கிறாங்க. நீ வந்து ஒரு ஒரு அற்ப ஜீவராசி வந்து ரொம்ப பெரிய இடத்துல சொர்க்கத்திலே வாழ்ந்தால் கூட அவன் வந்து குற்றம் செய்தவனாக இருந்தால் குற்றமற்றவர்களை அவன் துன்புறுத்தினா அவன் வந்து அவனை நானே நாசம் செஞ்சிருவேன் சொல்லுன்னு கேட்குறாராம். இவர் வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து இந்த எருதுகிட்ட கேட்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. இது வந்து கலியுகத்தில் இப்போ நடக்க தொடங்குது. ஏன்னா மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க. அரசாங்கம் சரியில்லாத போது மக்கள்லாம் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல், மக்களை வந்து துன்புறுத்துறாங்க. ஓட்டு போடுறதுக்காக பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறோம், அவங்க பணத்தை வரியாக வசூலிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால மக்கள்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அந்த ஒரு பெரிய விஷயமாக நடந்துகிட்ருக்கு. அரசாங்கம் சரியாக இருந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்கன்றதை அது சொல்கிறாங்க. ஹரே